Jingle all the way to VGP Marin Kingdom's Holiday Splash, December 22nd to January 1. Dive into joy with 5 daily shows from 11 a.m. to 5 p.m. வீரப்பன் வந்து இந்த பக்கம் ஐபிஎஸ் வந்திருந்தானா ரொம்ப பிரமாதமா போயிருப்பாரு. இல்ல மிலிட்டரி லீடரா இருந்தா ரொம்ப பிரமாதமானாரு. பல்வேறு விதமான கதைகள் வந்து வீரப்பன் அவர்களுடைய மரணத்தை குறித்து பேசப்படுது. அவர் வந்து மயக்கமடைய வைத்துதான் கொண்டு வரப்பட்டார். உணவுல வந்து விஷம் வைத்து கொல்லப்பட்டார். ஆம்புலன்ஸ்ல வச்சுதான் அவரை சுட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறார்கள். இதற்கு அதுல உயரதிகாரியாக பொறுப்பதிகாரியாக இருந்த உங்கள் பதில்? வள்ளிநாயகம் என்ற ஒரு பெரிய ஒரு டாக்டர், அவர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணார். அவர்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் திஸ் கேட்டவர் சொன்னாரு, நீங்க 52 நீங்க சொல்லாம இது சோன் சொல்லாம இருந்தா நான் 25 மதிச்சிருப்பேன். அடே அப்பா. உங்களுடைய குழு வந்து வீரப்பன் அவர்களை சுட்டுக் கொள்கிறது. நீங்க அதை தொலைபேசியில பேசினது வந்து தி பெஸ்ட் கால் அப்படின்ட்டு சீஃப் மினிஸ்டரே சொன்னதா? உடனடியாக நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் நீங்கள் அந்த தகவலை தருகிறீர்கள். ஏன் வீரப்பன் அவர்களை நீங்கள் வனத்தில் வைத்து பிடிக்காதது ஏன்? இப்போ வந்து பொது தளத்தில் பல்வேறு விதமான கதைகள் வந்து வீரப்பன் அவர்களுடைய மரணத்தை குறித்து பேசப்படுது. அவர் வந்து மயக்கமடைய வைத்துதான் கொண்டு வரப்பட்டார். உணவுல வந்து விஷம் வைத்து கொல்லப்பட்டார். ஆம்புலன்ஸ்ல வச்சுதான் அவரை சுட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறார்கள். இதற்கு அதுல உயரதிகாரியாக பொறுப்பதிகாரியாக இருந்த உங்கள் பதில்? அந்த கடைசியா சொன்னது ஓரளவுக்கு, அதாவது ஆம்புலன்ஸ் இருக்கும் பொழுது அந்த துப்பாக்கி சூடு நடந்தது என்பது உண்மை. இந்த தயிர்ல மோர் வைக்கிறதோ மோர்ல நெய் வைக்கிறது இந்த வேலையெல்லாம் நாங்க செய்யல. எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் செஞ்சதுனால நான் பிரமாதம் சொல்ல விரும்பல. மற்றவர்கள் இன்டெலிஜென்ஸ் ஆபரேட்டிவ்ஸ் மற்றவங்க எங்கிட்ட சொல்றாங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஆபரேஷன் பண்ணவங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பல இடத்துல இருக்கிறாங்க. ஐபிகே எல்லாம் மிக சிறப்பான. இப்போ இருக்கக்கூடிய மிஸ்டர் அஜித் தோவல், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அவருக்கு முன்னாடி இருந்தவர் எம்கே நாராயணன், அவருக்கு முன்னாடி இருந்தவர் பல பேர்கள் எனக்கு பல டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுடைய கணிப்பு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப். இதுக்கு காரணம் என்னவென்றால், நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வண்டியில் போயிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு மெசேஜ் வரும். என் ஒய்ஃப் கூட அதை என்னென்னு கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நான் ஒன்றா டிரைவர் இறங்கிடுவார். நான் அந்த மாதிரி ஒரு இது வச்சுருந்தேன். எனக்கு யாருக்கு நீட் டு நோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்களுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய நம்பர் 2க்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தான் தெரியணும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இவருக்கு தெரியணும், இவர்கிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி தட் இஸ் கால்ட் நீட் டு செல் பேஸ். அந்த இதில் தான் நான் ஆப்ரேட் பண்ணோம். அந்த கருத்தை தான் நான் சொன்னேன். இதில் வந்து வேறு விதமான விஷம் வைத்தோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த ஆம்புலன்ஸில் எங்களுடைய என்ன சொல்கிறது, வாட் யூ கால் தட், இந்த எங்களுடைய பிளானிங்கில் ஹீ காட் ட்ராப்ட். அதை நம்பி ஹி வாஸ் கலிபிள். நார்மலாக வீரப்பன் என்பவர் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆளை நம்பி வந்துட முடியாது. ஒரு ஆளை நம்பி அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. நாங்கள் தகுந்த மாதிரி சில சூட்சுமங்கள், சில பிளான் எல்லாம் பண்ணி இது வந்து இட்ஸ் அ வயபிள் பிளான், இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு நம்ப வச்சு கொண்டு வந்தோம். அதை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டியவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னுடைய டியூட்டியை நியாயமான நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் மேல் செய்வது தான் எங்கள் டியூட்டி. அதனால் இது என்னுடைய ப்ரொஃபஷனல் தர்மப்பா, இதை பற்றி அதிகம் நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ் அப்படித்தானே. இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷனில் எப்பவுமே யாருக்கோ ஒரு இதில் சொல்லுவாங்க டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசீவிங் என்பது கெட்ட வார்த்தை. ஆனால் டிசெப்ஷன் தான் பைபிள் அண்ட் குரான் அண்ட் கீதா ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு டிசெப்ஷன் ஆப்ரேஷன். அதனால் நம்பினார். வெளியே வந்தால் கண்ணுக்கு ரிப்பேர் பண்ணிடலாம். கண் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. கண் வச்சு கைத்தடி வச்சு வீரப்பன் கைத்தடி வச்சு வெளியே வந்த இமேஜ் ஒரு ஃபோட்டோ வந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், பிடிச்சு போச்சு. ஆகையினால் அதை கண்ணை ரிப்பேர் சரி பண்ணணும் அப்படிங்கிறது முதல் கம்பல்ஷன். ரெண்டாவது, பணம் கொடுத்தவன் சில பேர் ஓடி போயிட்டான். பணம் வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த ஆளை பிடிக்க முடியல. இவருக்கு அந்த ஆள் போய் பழைய வீரப்பனை வந்து பனிஷ் பண்ணி பயங்கரமான ஆக்ஷன் எடுத்துக்க முடியும். பட் இவங்களுக்கு ஆள் குறைவு, வெளியே ரீச் குறைவு. பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, சேலம், இந்த 4-5 இடத்துல ரொம்ப நல்ல கண்ட்ரோல் இருந்துச்சு. நிறைய கான்டாக்டில் இருந்துச்சு, பழைய ஆளுங்க இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ரீச் பண்ணி அவளை பனிஷ் பண்ண முடியல. இந்த மாதிரி நிர்பந்தத்தில் இருக்கும்போது நாங்கள் இந்த பிளான் கொடுத்த உடனே அப்படியே டெஸ்பரேட்டாக அதை நம்பி அந்த ரிசப்ஷன் வலையில் விழுந்து விட்டோம். இதுதான் நடந்தது. என்ன வயது இருக்கும் சார் அவருக்கு? 52. என்னை விட ஒரு வயது மூத்தவர். அவர் 52, 1952, 18th January born. ஒரு வயது 6 மாதம் 7-8 மாதம் மூத்த ஆள்.
எப்படி இதெல்லாம் தெரியும்னா அவரோட கம்ப்ளீட் ஜாதகம் கூட நாங்கள் பார்த்துட்டோம். அதாவது அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 18th November 1952 இறக்கும் பொழுது 52 years. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, வள்ளிநாயகம் என்ற ஒரு பெரிய ஒரு டாக்டர், அவர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணார். அவர் எனக்கு நண்பராக இருந்தார், சேலம் மெடிக்கல் காலேஜ் இருந்தார். அவர் எக்கச்சக்கமான போஸ்ட்மார்ட்டம் பண்ணவர், 5000 10,000 ஞாபகம் இல்லை. அப்போ எப்பவுமே நான் இந்த மாதிரி ஒரு இந்த எக்ஸ்பர்ட்ஸ் 5000 பண்ணாருன்னா உடனே கேட்பேன், நீங்க பண்ண போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போஸ்ட்மார்ட்டம் 3 சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். இதனால எனக்கு என்ன பிரயோஜனம், நான் நம்ம அறிவு வளர்ந்து பெரிய இதோ இருந்தாலும் எனக்கு அந்த கியூரியாசிட்டி. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் திஸ் கேட்டவர் சொன்னாரு, நீங்க 52 நீங்க சொல்லாம இது சோன் சொல்லாம இருந்தா நான் 25ன்னு மதிச்சிருப்பேன். என்ன காரணம்னு கேட்டேன். உடனே லங்ஸ் கண்டிஷன் ஃபேண்டாஸ்டிக், ஹார்ட் கண்டிஷன் வெரி குட், ஹார்ட் இதயம். அப்புறம் இந்த டெண்டன்ஸ் அண்ட் மசில்ஸ் இருக்கு இல்லையா, ஆசிஃபிகேஷன் வரும், போன்ஸ் எல்லாம் ஆசிஃபிகேஷனாக போக போக அந்த கால்சியம் டெபாசிட் ஆகி அந்த ஜாயின்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே காணோம். டெண்டன்ஸ் மசில்ஸ் அண்ட் போன்ஸ் வெரி குட் இன்டாக்ட், எல்லா சிஸ்டம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை, அந்த கண்ணு மட்டும்தான் அதில் புறையேறி இருக்கு, கேட்ராக்ட். கேட்ராக்ட் என்றால் அது புரை, அந்த அந்த மாதிரி ஒரே ஒரு இதில். மற்றதை பார்த்தா ஆல் பர்ஃபெக்ட், அவ்வளோ ஃபிட்டாக இருக்குது, அவ்வளோ மசில்ஸ்லாம் அவ்வளோ கண்டிஷன் அப்படின்னு. ஸோ இஸ் லைக் 25 அப்படின்னாரு. அப்போ ஏன் அந்த மனசில் எனக்கு அப்பவே பதிவாகி என் புத்தகத்தில் நான் எழுதினேன். காரணம் அப்படியே மனசில் நினச்சி 52 25 பாரியா. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம எதிரியாக இருந்தால் கூட சில விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் இருந்தால் அதை அந்த அந்த பாயிண்ட் என் மனசில் இப்போ இருக்குது. இந்த ஆள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ கெப்பாசிட்டி உள்ள ஆள், தவறுதலான வழிக்கு போய்விட்டதை தவிர அதுக்கு கூட நியாயப்படுத்தலாம். ஏன் இந்த வழிக்கு அதெல்லாம் நம்ம போகக்கூடாது. நான் அதை போய் அனலைஸ் பண்ணால் நான் வந்து வீரப்பன் சிம்பத்தைசர் ஆகி நான் போலீஸ் விட்டு வெளியே வந்து வந்துருக்கோம். நான் அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் அனலைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வீரப்பனுடைய ப்ளஸ் பாயிண்ட் இது, மைனஸ் பாயிண்ட் இவ்வளோ இருக்கிறனால தானே நம்ம போகிறோம். ஸோ அந்த அந்த மாதிரி ஈக்குவேஷன் நான் கொஞ்சம், தட் இஸ் வை ஐ எம் ஏபிள் டு not justify, I am able to feel that I am doing my profession in what is expected by the public and by the law. That is how I have been able to be sane. I have been able to feel that okay, I am doing the right thing, I am on the right path. இன்னொரு 25 வருஷம் போயிருந்தா கூட காட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சிருந்திருக்க முடியாது அப்படி. அது உண்மை. என்னுடைய 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 மேபி ரொம்ப என்னை விட திறமையான ஒரு ஆளும் என்னை விட திறமையான ஒரு டீம் போய் ஒருவேளை லக்கும் டாக்டிக்ஸ் யுக்திகள் எல்லாம் நல்லா இருந்தால் பிடிச்சிருக்கலாம். ஆனால் சரித்திரம் அப்படி சொல்லவில்லை. அந்த ஹிஸ்டரி வந்து பார்க்கும்போது ஆன்டிசிடென்ட் சொல்லுவாங்க, முன்னாடி நடந்த கதைகள் என்னன்னு பார்க்கும்பொழுது அதுக்குள்ள வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப குறைவு. ஆகையினால் டைவர்ஷன் பண்ணி இப்படி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ண. பொறுப்பான காவல்துறை அதிகாரியாக இருந்து மிக மிரட்சியாக இருந்த ஒரு கேஸை வந்து நீங்க முடிக்கிறீங்க. உங்களுடைய குழு வந்து வீரப்பன் அவர்களை சுட்டுக் கொள்கிறது. நீங்க அதை தொலைபேசியில பேசினது வந்து தி பெஸ்ட் கால் அப்படின்ட்டு சீஃப் மினிஸ்டரே சொன்னதா. உடனடியாக நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் நீங்கள் அந்த தகவலை தருகிறீர்கள். ஏன் இது வந்து தவறாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி. எந்த செய்தியுமே வந்து நம்ம உடனே மறுப்பு இடம் கொடுக்காவிட்டால் அது வந்து அப்படியே என்ட்ரன்ஸ் ஆயிடும். அப்போ நான் வந்து இதை இக்னோர் பண்ணிட்டேன். அப்போவே வந்து நான் வந்து ரிபட்டல் கொடுத்துருக்கணும். இதில் என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு பத்திரிகையில் கொஞ்ச நாள் கழிச்சு, 4 நாள் 5 நாள் கழிச்சு வருது. நான் வந்து பேசுறது அவர்கிட்ட காலையில் ஒரு 8 o'clock, அடுத்த நாள் காலையில் 8 மணி. அதுக்கு நடுவில் சன் டிவிலையும் மற்ற நியூஸ் எல்லாம் வந்துடுச்சு. பிபிசி தான் முதல்ல இந்த நியூஸ் போட்டது. எனக்கு அது நடந்தது நைட்டு. நம்ம டிவியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி பிபிசி மூலமாக நியூஸ் வந்துடுச்சு. அவருக்கு ஏற்கனவே இந்த செய்தி தெரியும். நான் ஏன் சொன்னேன் என்றால், இதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கேன் 1-2 இடத்துல. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு ஒரு பூதாகரமான பெரிய இதாக போய் எக்ஸாஜரேட் பண்ணி ஈவன் சிஎம் மேடம் ஜெயலலிதா அவர்களும் கொஞ்சம் டெஃபினட்டாக அதில் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி உள்ள சம்பவங்களை பற்றி நான் யோசிக்கிறேன். அதை பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு என்னுடைய மனது தெளிவாக இருந்துச்சு, என்னுடைய மனது கிளியராக இருந்துச்சு. திரு கருணாநிதி அவர்களிடம் ஏதாவது எதிர்பார்த்தோ அதை அப்படி நான் செய்யலை. காட்டி கொடுக்குற மாதிரியோ அந்த வேலையெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் வந்து நான் பிஎஸ்எஃப் கூட்டிகிட்டு வந்தேன், அந்த பெட்டாலியன் சொன்னேன் இல்லையா, கூட்டிகிட்டு வரும்போது நான் அவரை சந்தித்தேன். சென்னையில் சந்திக்கும் போது அவர் வீட்டில் அவருக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லியிருந்தேன், நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமாக சந்திக்கிறேன்னு சொன்னார். சந்தித்தோம். அப்போ சந்திக்கும் போது காஃபி எல்லாம் கொடுத்துட்டு, மாறன் அவர்கள் அப்போது உடல்நலம் சரியில்லாதனால அவர் வீட்டில் இருந்தார். இவர் எனக்கோசரம் கோபாலபுரம் சொந்த வீட்டில் இருந்தவர். லேட் ஆகுது ஃப்ளைட்டுன்னு சொன்ன உடனே நான் அந்த பக்கம் அங்கே கொஞ்சம் மாறன் அவர்கள் வீட்டில் இருக்கிறேன், எங்கே வரட்டுன்னு சொல்லிட்டார். அந்த வீடு அங்கேருந்து 4 அடி தான். அங்கே போய் சந்திக்கிறேன். ரொம்ப இதாக பேசினார். அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம் என்னன்னா, அப்படியே பேசிட்டு அவர் சொல்கிறார்,
இந்த வீரப்பன் ரிலீஸ் அந்த ராஜ்குமாரை விட்ட உடனே அந்த வெள்ளிங்கிரி ஃபாரஸ்ட்டில் இருக்கிறான்னு தகவல், அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த ஆப்ரேஷனுக்கு விஜயகுமாரை கூப்பிடலாமான்னு சொல்லி திரு கருணாநிதி அவர்கள் ஓப்பன் மீட்டிங்கில் கேட்டிருக்காரு. அப்போ நம்ம அதிகாரிகளும் இருந்திருக்காங்க. அப்போ சில பேர் அப்படின்னு இருக்காங்க, அப்படின்னு யோசனை, சில பேர் ஒரு 2 பேர் இப்படின்ட்டாங்க. அது யார் யார் என்பது இம்பார்ட்டன்ட் அல்ல, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நம்ம வந்து நம்மளை தடுத்தாகவோ நம்மளை வேண்டாம், அவங்க என்ன நினச்சிருக்கலான்னு சொன்னால், எதுக்கு நம்ம ஒரு அதிகாரியை பிஎஸ்எஃப்லேருந்து கூப்பிடணும், இங்கே இருக்கிற அதிகாரிகள் செய்யலாம் என்று கூட அவர்கள் அந்த நல்ல இடத்துல கூட இருந்திருக்கலாம். ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த ஃபோர்ஸ், இந்த ப்ரெஸ்டீஜ் நானும் பல இடத்துல பார்த்துருக்கேன். பிஎஸ்எஃப்னா பிஎஸ்எஃப் தான் பண்ணணும், சிஆர்பிஎம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சின்ன ஒரு பொறாமை இல்லை, ஒரு போட்டி இருக்கும். வாட் இஸ் கால்ட் ஹெல்தி காம்படிஷன். அது கூட அந்த ஸ்பிரிட்டாக இருக்கலாம். அவர் என்ன சொன்னார், என்னை பார்த்த உடனே அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, நான் உங்களை கூப்பிடதா இருந்தேன், ஆனால் சிலர் தடுத்து விட்டார், ஏதோ ஒன்று சொல்லிட்டார். அவர் டபால் அவர் சில டைமில் பிளண்ட்டாக ஏதோ சொல்லிடுவார். அது என்கிட்ட நான் அதிகமாக தானாக போய் ரொம்ப பேச மாட்டேன். ஆனால் நான் சில விஷயங்கள் ஃப்ராங்காக அவர்கிட்ட 1-2 கேட்டிருக்கேன், அவரும் கேட்டிருக்கேன். பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் மேட்டர் ஒரு தடவை கேட்டேன், யாரும் கேட்கக்கூடாது கூட அவர் கேட்டேன். அது லா அண்ட் ஆர்டர் கனெக்ட் மேட்டர்னா நான் ஓப்பனாக கேட்டேன். அவர் அதுக்கு ஓப்பனாக பதில் சொன்னார். அது மதுரை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன் வந்து இந்த மாதிரி உங்களை பற்றி அங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு 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 இம்ப்ரெஷன் இருக்கு விட்டுனா, ஒரு 30-40 இயர்ஸ் நடந்ததுக்கு முன்னாடி டக்குன்னு என்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி சில 1-2 இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்லிட்டாரு, உங்களை நான் தான் கூப்பிட்டதா இருந்ததே, வேணாம்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ண அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், அதை பார்த்து பரவாயில்லன்னு சொல்லி விட்டேன். இது என்னுடைய மனதில் இருந்தது. இவர் ரொம்ப விரும்பி கூப்பிட்டுருக்க நினைச்சாரு அப்படி. இவர் வந்து இந்த கட்சியோ இந்த சியோ அதெல்லாம் யோசிக்கல. ஒரு பெரிய மேனேஜர், ஒரு என்னை விரும்பி என்னை விழைந்து கூப்பிட இருந்தவர். அன்னைக்கு என்னவோ நம்ம குட் லக்கோ பேட் லக்கோ அடுத்த நாள் காலையில் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் நான் நேர்த்தி கடன் முடிஞ்சு விட்டு, அங்கே ஒரு கடை இருக்குது சத்தியமங்கலத்தில், எனக்கு பிரியமான கடை. எங்கள் ஒரு கேரளாவுக்கு சேர்ந்த ஒரு ஆள், ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட். எனக்கு இந்த கீ ரோஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரோஸ்ட் தான் சாப்பிடுவேன், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி 2-3 சாப்பிடுவேன். அந்த மாதிரி அந்த இடத்துல உட்காந்து ஹெல்த் டிப்ஸும் கொடுத்துறீங்க. அதான் அது ஒரே ஒரு வயலேஷன். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். பிரியாணி மட்டும் கொஞ்சம் வயலேட் பண்ணிவிடுவேன். மட்டன் பிரியாணினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடும், ஆனால் காம்பன்சேட் பண்ணுவேன், அடுத்தது கொஞ்சம் கட் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஒரு கிண்டலாக ஒரு பழைய ஹோம் செக்ரட்டரி ஒருத்தர் கேட்டார், ஏன்னா நீங்கள் இன்டர்வியூவில் கரெக்டாக ஒரு தோசை ஒரு இதுன்னு சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான் சாப்பிடுவீங்களான்னு. அது உண்மை சார் அப்படின்னு. அப்போது என்னாச்சுன்னா, சத்தியமங்கலத்துக்கு வரும்போது எனக்கு என்னமோ திடீர்னு செல்ஃபோன் எக்கச்சக்கமான ஃபோன் வருது. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் எம்கே நாராயணன் வந்து அவர் என்னென்னமோலாம் ஃபோன் வந்துச்சு, எல்லாம் கேட்டுட்டு வாழ்த்துக்கள்லாம். அது மிஸ் பண்ண காது, அந்த ஃபோனே சூடாயிடுச்சு அப்படியே வச்சு. சிங்கிள் ஃபோன். ஒய்ஃபும் கூட அவங்க கூட இருந்தாங்க. டிஃபன் வேறு வந்துச்சு. அந்த டைமில் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்த உடனே நான் அவருடைய பிஏ சண்முகநாதர் என்பவர் இறந்து விட்டார். அவரை கூப்பிட்றேன். சண்முகநாதன் எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன் சார், என் தாய் தவறி விட்டார், அதனால் நான் மெட்ராஸ் இருக்கேன். அவர் எங்கே இருக்கார் எக்ஸ்சிஎம் அப்படின்னு கேட்டேன். அவர் கொடைக்கானலில் இருக்கார் சார் சொல்லி, நான் அப்போ கனெக்ட் பண்ண அவரே நம்பர் கொடுக்குறாரு, நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படியே முடியுது. திருப்பி எனக்கு கால் லிங்க் பண்ணுறாங்க. நான் கனெக்ட் பண்ண முயற்சி எடுத்து அதுக்குள்ளே உடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்ன வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. ஆமாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டாக எல்லாத்தையும். அப்புறம் நியூஸும் பார்த்தேன் கேள்வியும் பட்டேன் அப்படின்னாரு. நான் அப்போவே சொன்னேன், உங்களோட நான் கூப்பிடுறது எது காரணம், அதையும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. இந்த காரணம் என்னவென்றால், நீங்கள் வந்து அப்போ கூப்பிடணும்னு நினச்சேன்னு சொன்னீங்க. ஸோ ஐ தாட் இட் இஸ் மை திஸ் திங் டு டெல் யூ ப்ரிவிலேஜ். அது பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் நம்ம அப்படியே விட்டான் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி முடிஞ்சது. இவ்வளோதான் நடந்தது. பின்னாடி என்னாச்சுன்னா, அது டக்குன்னு ஒரு பேப்பரில் வந்துச்சு, ஏதோ ஒரு மேகசினில் வந்துச்சு. மேபி துப்பு இந்த குழு எந்த குழுவான்னு சொல்லிச்சு. அப்போது இப்போ நோட்ஸில் ஒரு நோட் போட்டு அனுப்பிச்சா அவங்களுக்கு, இந்த மாதிரி கருணாநிதி அவர்களிடம் நான் பேசினேன். அதுதான் அது எப்போ அனுப்பிச்சான்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பொருளை கிளம்பிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி கவலையே படல, இது பெரிய விஷயமா இருக்காதுன்னு விட்டேன். இது ஒரு பிரச்சனையாக கிளப்புறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு நோட் அனுப்பிச்சேன் அவங்களுக்கு. அந்த நோட்டு அனுப்புறதுக்குள்ள என்னென்ன ஒப்பீனியனாக இருக்குமா எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்தளவில் என்னுடைய ஈக்குவேஷன் வித் போத் ஹிம் அண்ட் மேடம், அது அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவருடைய ஐ ஹேட் ஃபேண்டாஸ்டிக் ஈக்குவேஷன். ஐ வாஸ் வெரி யூனிக்லி லக்கி இன் தட் சென்ஸ். இவர் யார்கிட்டையும் போய் நம்ம ஸ்பெஷலாக வந்து நீங்கள் தான் சிறந்த இது, அது நீங்கள் பெரிய அந்த மாதிரி பேசுனதே கிடையாது. நான் 3 பேர்கிட்டையும் நார்மலாக நான் எப்படி இருக்கணும் அது மாதிரி இருந்திருக்கேன். பட் ஐ திங்க் ஒரு என்ன தெரியல, மேபி வி கிளிக் வித் ஈச் அதர், அவ்வளோதான். இப்போ வீரப்பன் அவர்கள் ஒரு சட்டப்பூர்வமாக சில மீறுதல்களை செய்தவர், சந்தனத்தை கடத்தியவர், கொஞ்சம் மிரட்டியவர், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் இருக்கு. சரி, குற்றச்சாட்டுகள் என்று இல்லை, குற்றங்கள்.
குற்றங்கள். குற்றச்சாட்டு என்றால் ஒரு சார்ஜ், இது இது வந்து அஃபென்ஸ். எனக்கு அது வந்து மெனி ஆஃப் தம் ப்ரூவன் அஃபென்ஸ் என்று அந்த ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் சொல்றேன். இது தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்ற அட்வர்சரியோ எனிமிட்டியோ கிடையாது. நான் இப்போ எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் முறையில் அந்த அந்த நுணுக்கங்கள், நுவான்சஸ் ஆஃப் த வேர்ட், ஸோ அஃபென்சஸ் என்று குற்றங்கள் செய்தவர். அதையும் கடந்து வீரப்பன் அவர்களை பற்றிய உங்களுடைய மனப்பதிவு? வீரப்பன் வந்து இந்த பக்கம் ஐபிஎஸ்க்கு வந்திருந்தானா ரொம்ப பிரமாதமா போயிருப்பார். இல்லை மிலிட்ரி லீடராக இருந்தால் ரொம்ப பிரமாதமான இருக்கலாம். எனக்கு அவ்வளவு அட்ராசிட்டி, அவ்வளவு இன்டெலிஜென்ஸ், அவ்வளவு கட்ஸ் என்றால் ஒரு தைரியம், அசாதாரணமான ஒரு அட்ராசிட்டி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில், அசாதாரணமான தைரியம், ஒரு பேஷன், ஒரு வெறிங்கிறது பாசிட்டிவ் வெறியாச்சுன்னா ரொம்ப இட்ஸ் தட் இஸ் வாட் இஸ் பேரனாய்ட். பெஸ்ட் ஆஃப் தி மேனேஜர்ஸ், பெஸ்ட் ஆஃப் தி மிலிட்ரி லீடர்ஸ், பெஸ்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பேரன்யா இல்லாட்டி ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு அந்த மாதிரி சாலிட்ஸ் எல்லாம் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது நான் ஒரு தடவை இந்த மாதிரி மிலிட்ரி லீடர் நல்லா இருப்பேன்னு சொன்னோன்னு எல்லாம் கேட்டு திட்ட ஆரம்பிச்சு மற்றவங்களாம் எங்கே பேட்ச் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னது உண்மைதான். பிகாஸ் ஐ சி தட் மேன் ஹஸ் காட் சர்டன் பொட்டன்ஷியல். ஆனால் அந்த எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜி போனதுனால திசை திருப்பி வேற இடத்துக்கு போயாச்சு. இப்போ ஒரு சாதாரணமாக பொதுமக்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு, பத்திரிகைகள்ல வருது, அரசு தரப்பிலிருந்து சில விஷயங்கள் வருது, இது எல்லாமே இருக்க பொதுமக்களுடைய மனசுல வந்து காலம் காலமாக சில பதிவுகள் வந்து இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகி முடிச்சு ஓய்வா உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் சில விஷயங்களை வந்து பொறுப்புல இருக்கின்ற பொழுது சொல்ல முடியாத சில விஷயங்களை சொல்லி விடுவது உண்டு. நான் வந்து நீங்க அப்படிலாம் சொல்லணுங்கிற எதிர்பார்ப்போட இந்த கேள்வியை கேட்கல, ரொம்ப டைரக்டா கேட்கிறேன். வீரப்பன் அவர்களை நீங்கள் வனத்தில் வைத்து பிடிக்காதது ஏன்? வனத்தில் வைத்து பிடிப்பது ரொம்ப கஷ்டம். வனத்தில் வைத்து நாங்களும் பல பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஒவ்வொரு தடையும் ஃபெயிலியர் ஆச்சு. அதற்கு அந்த நான் இருந்தது 2 முறை 3 முறை எஸ்டிஎஃப்ல இருந்திருக்கேன். முதல் முறை அந்த 30 நாட்கள், அதாவது சிஎம் கிட்ட ஒரு வாரம் பர்மிஷன் போயிட்டு 30 நாட்கள் ஓவர் ஸ்டே பண்ணது, அந்த ஃப்ரெஞ்ச் லீவ் சொன்னேன்னா அது. இன்னொன்று வந்து இங்கே பிஎஸ்எஃப்லேருந்து நேராக வந்து ஒரு 6 மாதம் நான் இருந்தேன். 6 மாதம் இருக்கும்பொழுது நான் இங்கே சிட்டிக்கு எடுக்கப்பட்டேன். மீண்டும் இங்கிருந்து சிட்டிலிருந்து திரும்பி போன்னு சொல்லி உங்கள் காட்டுக்கு அனுப்பும்போது 10 மாதங்கள் இருந்தேன். இந்த எல்லாம் 1 + 6 + 10 இந்த மாதம் எல்லாம் சேர்த்து பல விதமான ஆப்ரேஷன்ஸ் நான் கூர்ந்து நேரடியாக பார்த்ததை தவிர ஒவ்வொரு ஆப்ரேஷனும் ஃபெயிலியர் ஆகும்பொழுது ஏன் ஆச்சுன்னு சொல்லி நான் வந்து விசாரிச்சு சும்மா ஒரு ஐடியா தெரிஞ்சுக்குவேன். நெகட்டிவ் பாயிண்ட் இல்லை, என்னுடைய இன்னொரு தலைவர் இருக்கும்போது நம்ம நோண்டி பார்த்து அதில் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணம் கிடையாது. பட் ஆப்ரேஷன் டிஸ்பேஷனேட்டாக, அதாவது வித்தவுட் இன்வால்விங் யுவர் செல்ஃப் இன் அ நெகட்டிவ் மேனர், வை இட் வென்ட் ராங் என்பது நான் எப்பவுமே அனலைஸ் பண்ணுவேன். அப்படி பார்த்தா வீரப்பனுடைய ஆப்ரேஷன் ஜங்கிள் ஸ்டாம் என்ற ஒரு ஆப்ரேஷன் வச்சாங்க. அது வந்து இந்த ராஜ்குமார் நடக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் முன்னாடி ஜங்கிள் ஸ்டாம். அப்புறம் ஆப்ரேஷன் இன்னொன்று டஸ்கர் இன்னொன்று வச்சாங்க. 2 ஆப்ரேஷன் நடக்கிறது. அந்த ஆப்ரேஷன் என்னன்னா அந்த பூரா ஏரியாவில் போய் சர்ச் பண்ணிட்டு வரணும். இதை நடத்தினவர் பாலச்சந்தர் என்ற அதிகாரி. அருமையான பந்தோ ஸ்கீம்லாம் போட்டிருந்தார். அந்த ஸ்கீமில் ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஒரு முறை அல்ல பல முறை படித்து பார்த்தேன். அந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பின்னாடி வராட்டி கூட அந்த ஸ்கீமினுடைய நுணுக்கங்கள் ரொம்ப அருமையான பிளானிங் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதனால் முதலிருந்தே நான் க்ரானிக்கிள் பண்ணி என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்கேன். வெரி நேரோ எஸ்கேப் பல முறை நடந்திருக்கு. ஒரு முறை செங்காடி என்ற காட்டில் நாகப்பா என்பவர் கர்நாடகா மினிஸ்டர் வந்து கிட்னாப் பண்ணி போன போது, அது ராஜ்குமாருக்கு அப்புறம் நடந்துச்சு, 2001 நடந்துச்சு. நடராஜ் அவர்கள் அங்கே எஸ்டிஎஃப் தலைவராக இருக்கிறார். நான் வந்து சிட்டியில் இருக்கேன், கமிஷனர் இருக்கேன். அப்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு இடத்துல வந்து டீம் போகுது, எஸ்டிஎஃப் டீம் போகிற இடத்துல இவன் பக்கத்துலேயே இருக்கான் வீரப்பன். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களால். அவன் அப்படியே அந்த இடத்துல புதரில் பதுங்கி உட்காந்துருக்காங்க. இவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ பக்கத்தை எனக்கு புதருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு ஹியூமன் ஐஸ் வந்து லேசர் மாதிரியோ அதை டீப் பெனிட்ரேட் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இதுதான் இயல்பு, இதுதான் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ ஃபாரஸ்ட்டில் வந்து ஹி இஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ வை ஃபெயில் அண்ட் அகெயின் ஃபெயில் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொஞ்சம் திட்டங்களை மாற்றி விட்டோம். எனக்கு இப்போ கூட எந்த விதமான சந்தேகம் இல்லை, இந்த காட்டிலேருந்து வெளியே எடுக்காமல் அந்த பேரை பிடிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நடுவில் வயசாகி போய் ஆள் வேற மாதிரி போயிருக்கலாமே தவிர நாங்களும் போய் அலர்ட்டாக இருக்கிற வரைக்கும் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஹி வாஸ் வெரி ஃபிட், டாக்டிக்கலி வெரி சவுண்ட், ஸ்ட்ராட்டஜிக் அக்குமென் என்று சொல்லுவார்கள், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், திங்கிங். பிகாஸ் இஸ் மேன் ஆஃப் தி ஃபாரஸ்ட். நாங்கள்லாம் வந்து அவுட் சைடர், வெளியிருந்து போய் உள்ள ஃபாரஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு வரோம். பட் இஸ் அ நேச்சுரல் மேன். ஸோ இஸ் அ ஹண்டர். ஸோ இஸ் காட் பெட்டர் சான்சஸ் ஆஃப் சர்வைவல். ஆகையினால்தான் நாங்கள் உறுதியாக இருந்தோம். நானும் கண்ணன் அவர்களும் மற்ற இந்த சில விஷயங்களில் வெளியே வந்தால் தான் நமக்கு பெட்டர் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அது கரெக்டாக
Fortunately, it fell in place. நீங்க வந்து அடுத்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக கருதப்படுகின்ற புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் ரொம்ப க்ளோஸா அவருக்கான செக்யூரிட்டி ஆஃபீஸர் போஸ்டிங்ல இருந்த நீங்க, பாதுகாப்பு ஆலோசகராக அதிகாரியாக இருந்த உங்களுடைய மனப்பதிவுகள் என்ன? ரொம்ப த்ரெட் உள்ள இடத்துல நான் அடிக்கடி இருந்த இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சின்ன பொய் எங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டு தான் நான் போனேன். அந்த பொய் என்னவென்றால், Dive into Joy at VGP Marine Kingdoms Holiday Splash. Join the festivities from December 22nd to January 1 with 5 daily shows between 11 a.m. and 5 p.m. Scuba Santa and our delightful mermaids can't wait to share the holiday cheer with you. Make a splash and create merry memories.